ஸோ அந்த மாதிரி திறமை இருக்கணும், பேக்ரவுண்டு அதாவது லக்கு இருக்கணும். திறமை, லக்கு, தகுதி, நல்ல சுபாவம், இது 4ம் சேர்ந்தது தாங்க வாழ்க்கை. இதில் ஒரே ஒரு பகுதி தான் அதிர்ஷ்டத்துக்கு மட்டும்தான் நாம் இதெல்லாம் செய்கிறது. அதிர்ஷ்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு தகுதி இல்லாதவன் மன்னரானாலும் நாட்டையே பிடிச்சாலும் அவன் நீடிக்க முடியாது, நிலைக்க முடியாதுங்க. நீங்கள் மொகலாயர் காலத்துலேருந்து பாருங்கள், திறமை இல்லாதவன்லாம் பரம்பரையாக அப்படியே வந்து டக்குன்னு மேலே வந்து உட்காந்துருப்பான். திறமையான என்ன பண்ணால் அப்பனையே ஜெயிலில் போட்டவன்லாம் இருக்கிறான். அப்பனே ஜெயிலில் போட்டுட்டு புள்ள வந்து நாட்டை எடுத்துப்பானுங்க, டேக் ஓவர் பண்ணிப்பானுங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. திறமை இல்லாதவனுக்கு தானாகவே அப்பனுக்கு அப்புறம் இவனுக்கு கிடைக்கும், ஆனால் இவன் அதை வச்சுக்க முடியாது. பிள்ளையே இவனை தூக்கிக்குள்ளே போடுற அளவுக்குலாம் அவன் இருப்பான். ஸோ திறமை இருக்கணும், அதிர்ஷ்டம். சில பேருக்கு எதுவுமே இருக்காது, ஆனால் ஆயில் இல்லாமல் டப்புன்னு செத்து போனானுங்க. இதெல்லாம் நம்ம வரலாறில் படிக்கிறோம். நம்ம இந்தியாவை ஆண்ட இஸ்லாமியர் முகலாயர் படையெடுப்பில் வாழ்ந்தவங்களோட வரலாறை பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் தாஜகானா யார், ஷாஜகானை பார்க்கலாம், அவுரங்கசீப் பார்க்கலாம், அக்பர், பாபர்னு இந்த மாதிரி அவங்க பரம்பரையை எடுத்து பார்த்தாலுமே எல்லாம் வரலாறாக நீங்கள் படிப்பீங்க. நான் இதெல்லாம் நினைப்பேன். என்னோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னாக்கா, ஆஹா இவன் திறமையானவனாக இருக்கான், இவன் நல்லவனாக இருக்கிறான், ஆனால் இவனுக்கு ஆயில் இல்லை, இவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருக்கிறான், இவன் அதிர்ஷ்டத்தில் வந்துட்டான், இவன் அயோக்கியத்தனத்தில் வந்துட்டான் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது இல்லையா நம்ம அந்த வரலாறை படிக்கும்போது. அதுபோல் நமக்கு சினிமாவில் தான் உதாரணம் தர முடியும். சினிமா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால அது உதாரணமாக தரோம். அரசியலில் நம்ம சொல்லலாம், இன்றைய அரசியலில் கூட சரி, அப்பா புள்ளன்னு வாரிசு அரசியலாக இருக்குல்ல, எல்லா மந்திரிங்களுக்கும் அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் எம்பி ஆயிடுறாங்க. இப்படி நம்ம வாரிசு அரசியலெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? ஆனால் எங்கேருந்து வர சினிமாவில் பாருங்கள், அஜித்லாம் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் முழுக்க அவர் திறமையால் வந்தவர்னு சொன்னாலும் எக்ஸ்ட்ராடினரி திறமைலாம் ஒன்றும் கிடையாது. மிக சிறந்த நடிகர், மிக சிறந்த டான்ஸரு, மிக சிறந்த ஃபைட்டரு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அஜித் கிட்டலாம். ஆனால் ஏன் அவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறாங்க, ஏன் வந்திருக்காங்கன்னா அவரோட நல்ல சுபாவமும் அவரோட அதிர்ஷ்டமும் தான் சேர்ந்துருக்கு. அதிர்ஷ்டம் கை கொடுக்குதுன்னு ஒத்துக்கிற ஒரே ஆள் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் ஒத்துப்பார். அவர் கம்பேர் பண்ணி சொல்லுவார், நான் கமலஹாசன் மாதிரி திறமைசாலி கிடையாது, கமலஹாசன் மாதிரி அழகன் கிடையாது, கமலஹாசனை சினிமாவில் சின்ன வயசுலேயே நுழைஞ்சிட்டாரு, எனக்கு சினிமா பேக்ரவுண்டு கிடையாது. அப்போ என்ன அப்படின்னாக்கா கடவுளோட அனுகிரகத்தால் தான் எனக்கு இங்கே எழுதி இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் அதை தக்க வச்சுக்கிற சுபாவம் அவர்கிட்ட இருந்திருக்கு. நடுவில் அவருக்குமே வந்து பைத்தியக்கார பட்டம் கட்டி எல்லாம் அதெல்லாம் பிடுங்கிறதுக்கு பார்த்தாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி